தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு போலியான வாக்குறுதியை மக்கள்கிட்ட சொல்லி வெற்றி பெற்றாங்க. எப்படி வெற்றி பெறாங்க? நாங்கள் 1000 ரூபா தரோம்னு சொன்னாங்க. 27 மாதம் 1000 ரூபா கொடுக்கவே இல்லை. தமிழ்நாட்டு மக்களுக்கு 27,000 ரூபா கடங்கார அரசு அந்த அரசு இருக்குது. எப்படி இழுத்துட்டு போச்சோ, எப்படி பெண்களை இழுத்துட்டு கைது பண்ணிச்சோ அத்தனையும் பண்ணாங்க. இல்ல நீங்க பேசுறீங்க, நல்லா பேசுறீங்க, உங்களை வரவேற்கிறேன். உண்மைகளை பேசுங்க. பாதுகாக்கப்பட்ட வேளாண் சாதாரண இருங்க. இல்ல கொரோனா காலத்துல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் நாங்க அம்மா உலகத்தின் மூலியமா பசி ஆடுறோமா இல்லையா? சொல்லுங்க சொல்ல மாட்டேங்கல. அதெல்லாம் சொல்ல முற்போக்கு அரசியல் இருக்கு. 2 நிமிஷம் சொல்லி முடிச்சறேன். இல்லங்க ஒரு நிமிஷம். நாங்க அன்னைக்கு நீங்க திமுக பேசுங்க. அண்ணா திமுக எல்லாம் நாங்க ஊழல்வாதி அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க காணொளி பாருங்க. ஸ்டாலின் அவர்களை சந்திச்சுட்டு வந்து அவர் வீடு தாண்டி முக்கல வந்து சொல்லியிருப்பாரு. அரசியல் நகர்வு நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்று நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்கள் அதிமுகவின் வழக்கறிஞர் பிரிவு துணை செயலாளர் செந்தில்வேல் அவர்கள், நாம் தமிழர் கட்சியின் மாநில மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் குளோரி அவர்கள். இருவருக்கும் வணக்கம். சார், இப்போ எடப்பாடி அவர்கள் வந்து ஆண்களுக்கு இலவச பயணம், அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரர்களுக்கு 2000 ரூபாய் பணம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இது வந்து சீமான் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆல்ரெடி வந்து அதிக அளவுல கடன் வாங்கி வச்சிருக்காங்க, அதெல்லாம் அடைக்கிறத விட்டுட்டு மறுபடியும் இலவசம்னு இறங்கியிருக்காங்களே அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு. இது எப்படி சார் பாக்குறீங்க? மக்கள்கிட்ட எதிர்பார்ப்பு இருக்க வரைக்கும், தேவை இருக்க வரைக்கும் இலவசம் தவிர்க்க முடியாது. ஏன்னு கேட்டா, அப்ப அந்த அளவுக்கு மக்களை எளிமையாவே வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி. எளிமையா வைக்கலைங்கிறது இன்னைக்கு வளர்ந்த நாடுகளே பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அமெரிக்கா போன்ற நாடுகள், பிரிட்டன் போன்ற நாடுகள் பார்த்தீங்கன்னா இலவசமாக வந்து குடிநீர் கொடுக்குறாங்க, இலவசமாக வந்து கல்வியை கொடுக்குறாங்க, இலவசமாக வந்து இந்த மாதிரி ஊக்கத்தொகைகள், உதவித்தொகைகள் எல்லா நாட்டிலுமே இந்த ப்ராசஸ் இருக்குது. நம்ம கொஞ்சம் அட்வான்ஸாக பண்ணுறோம். எப்படி பண்ணுறோம்? நாம் வந்து வளர்ந்த நாடுகளோட போட்டி போட முடியாது. யூகேயோடைய யூஎஸோடைய நம்ம போட்டி போட முடியாது. இந்தியாங்கிறது ஒரு மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்ட நாடு. இன்றைக்கி சீனாவை வந்து முந்தி செல்றளவுக்கு நாம் வந்து மக்கள் தொகையில் நம்ம அடர்த்தியாக இருக்கோம். இதனுடைய காரணம் என்ன? இங்கே உள்ள ஸ்ட்ரக்சர் வந்து இவ்வளோ ஒரு ஃப்ளெக்சிபிள். நீங்கள் வந்து எந்த சட்டங்களையும் நம்ம வந்து முழுமையாகவும் உடனடியாகவும் அமல்படுத்த முடியாது. அப்படி அமல்படுத்த நினைத்தால், நாம் நினைக்கிற சட்டங்களை அமல்படுத்தால் இங்கே கொடி பிடிக்கிறதுக்கு ஏகப்பட்ட கோஷ்டிகள் இருக்குது. நீங்களே பார்ப்பீங்க தமிழ்நாட்டில். இங்கே வந்து பேசுகிறதுக்கு ஒரு டீம் இருக்குது. பேடிஎம் கார மாதிரி வாங்கிட்டு பேசுறதுக்கே ஒரு டீம் இருக்கு. அதே மாதிரி நான் சொல்றேன், இதை பேச விடுங்க. வாங்கிட்டு பேசுறதுக்கே ஒரு டீம் இருக்கு அரசுக்கு ஆதரவா. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ அதிமுக ஆளுங்கட்சி வச்சுன்னா திமுக எதிர்கட்சி ஆயிரும். அப்போ போராட்டம் பண்ணுறதுக்கே ஒரு டீம் இருக்கு. கோவன் மாதிரி, மே 17 திருமுருகன் காத்து மாதிரி, நந்தினி மாதிரி, இப்படி ஒரு டீம் இருந்துகிட்டே இருக்கும். அந்த மக்கள் அதிகாரம் 1 வருஷம் எங்கள் அரசுக்கு எதிராக அவங்க பண்ணாத போராட்டமே கிடையாது. இன்றைக்கி அவங்களாம் எங்கே போனாங்க? இந்த மாதிரி ஒரு கேவலமான அசிங்கமான ஆட்களை ஆளும் விடியா அரசு வந்து வளர்த்து வச்சுருக்கு. அதனுடைய விளைவு இலவசங்களை கொடுத்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. இப்போ எங்களுக்கு உடன்பாடு உண்டு, இலவசமே கொடுக்கக்கூடாது, அப்படி தான் வந்து அரசை நடத்தணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஆனால் ஒரு எங்களுக்கு எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய எதிர்கட்சி ரெண்டுமா இருக்கக்கூடிய திமுக தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு போலியான வாக்குறுதியை மக்கள்கிட்ட சொல்லி வெற்றி பெற்றாங்க. எப்படி வெற்றி பெறாங்க? நாங்கள் 1000 ரூபா தரோம்னு சொன்னாங்க. 27 மாதம் 1000 ரூபா கொடுக்கவே இல்லை. தமிழ்நாட்டு மக்களுக்கு 27,000 ரூபா கடங்கார அரசு அந்த அரசு இருக்குது. ஒரு பக்கம் தமிழ்நாட்டு மாநிலத்தை நம்பர் 1 மாநிலமாக, கடங்கார மாநிலமாக மாற்றி வச்சுருக்கு. ஒரு பக்கம் தமிழ்நாட்டு மக்களுக்கு, மகளிர்களுக்கு குறிப்பாக 27,000 ரூபா கடங்கார அரசாக இருக்குது. ஒரு பக்கம் ஜல்லிக்கட்டு பிடிக்கிற வீரர்களுக்கு கிட்டத்தட்ட 1000 ரூபா கொடுக்கணும்னு சொன்னாங்க. இன்றைக்கு வரைக்கும் நிறைவேற்றலை. இப்போ 5 வருஷம் முடிய போகுது. 5 60 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அது ஒரு 66,000 ரூபா. 5 எவ்வளவு? 60. அந்த கணக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 60 மாதம் 60,000 ரூபா ஜல்லிக்கட்டை பிடிக்கிற வீரர்களுக்கு பொய் வாக்குறுதி. இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆசிரியர்கள் போராட்டம், செவிலியர்கள் போராட்டம், வழக்கறிஞர்கள் போராட்டம், இந்த இவங்க பகுதி நேர ஆசிரியர்கள், உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட், தொகுப்பூதியத்தில் அப்பாயின்மெண்ட், அவங்க போராட்டம், சத்துணவு ஊழியர்கள் போராட்டம், ஊராட்சி சேலம், இப்படி தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தரப்பும் வந்து
போராடிக்கிட்டு இருக்கு. எந்த போராட்டத்தில் அதிமுக போய் நாங்கள் கலந்துக்கிட்டு அந்த போராட்டத்துக்கு ஆதரவையோ எதிர்ப்பையோ நாங்கள் பதிவு செஞ்சே கிடையாது. அது வந்து அவர்களுடைய பிரச்சனை. அவங்க அரசிட்ட கேட்குறாங்க, அவங்க எங்களை சந்திச்சா அவங்களுக்கு நாங்கள் ஆதரவு கொடுப்போம். நாங்களே போய் திமுக மாதிரி அனிதாவை வந்து சாவில் வந்து மரணத்தை நீட்டுங்கிற பேரில் அனிதா மரணத்தில் வந்து அரசியல் அந்த மாதிரி நாங்கள் அரசியல் பண்ணுறதில்ல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆமாம் அரசியல் பண்ணுச்சு. அதே மாதிரி போன முறை ஜாக்டோ ஜீவோ முழுமையாக தூண்டி விடுச்சு இந்த அரசு. ஆசிரியர்களை தூண்டி விடுச்சு, அரசு ஊழியர்களை தூண்டி விடுச்சு. இப்படி என்னென்ன போராட்டம். இது நம்ம ஸ்டெர்லைட் பிரச்சனை எங்கே நம்ம தூத்துக்குடியில் அந்த போராட்டத்துக்கு பணம் கொடுத்து செலவு பண்ணி போராட்டம் தூண்டி விடுச்சு. இப்படி எங்கெங்கெல்லாம் பிரச்சனை, 8 வழிச்சாலைக்கு மக்களை திமுக பின்னணியிலேருந்து தூண்டி விடுச்சு. இப்படி எங்கெங்கெல்லாம் வந்து அரசுக்கு எதிராக சென்ற ஆட்சியில் அதிமுக ஆட்சியில் அரசுக்கு எதிராக மக்கள் போய் ஸ்மெல் பண்ணி பிடிச்சி உடனே பணத்தை கொடுத்து போடுறோம். அந்த ஒரு இழி செயலை, கேவலமான செயலை நாங்கள் என்றைக்குமே பண்ணதில்லை. நாங்கள் மக்கள் மீது முழுமையான நம்பிக்கை உள்ளவர்கள், மக்களுடைய உணர்வுகளை புரிந்தவர்கள். திமுக மாதிரி இந்த மாதிரி ஒரு சீப் பாலிடிக்ஸை அதிமுக என்றைக்குமே பண்ணாது. அதனால் இலவசங்கிறது தேவையா தேவையில்லைங்கிறது இன்றைக்கி வந்து சீமான் வந்து அவர் பேசுவார். பட் அதை செயல்படுத்துறதுல நிறைய பிரச்சனை இருக்குது. இப்போ இன்றைக்கும் சத்துனுடைய தேவை இருக்குது. இன்றைக்கும் முட்டை மாணவர்களுக்கு தேவை இருக்குது. இன்றைக்கும் 100 நாள் வேலைக்கு போகிற குடும்பங்கள் எத்தனையோ பேர் கிராமங்கள் இருக்காங்க. இன்றைக்கி ரேஷன் அரிசி வாங்கி சாப்பிட்ற குடும்பங்கள் இருக்குது. இன்றைக்கி ரேஷனில் போகிற பருப்பை வாங்கி சாப்பிட்ற குடும்பம் இருக்கு. வாழ்வாதாரத்தை வந்து நீங்க உயர்த்த என்ன பண்றீங்கன்றத பெரு நாடுகளில் நீங்கள் உடனே நினைச்ச மாதிரி சிங்கப்பூர் மாதிரி கொண்டு வர முடியாது, உடனே அமெரிக்கா மாதிரி கொண்டு வர முடியாது, உடனே பிரிட்டன் மாதிரி கொண்டு வர முடியாது. இன்னும் இங்க தேவைகள் இருக்கு. இன்னும் நம் வல்லரசு நோக்கி போறதுக்கு இன்னும் 10-15 ஆண்டுகள் இருக்கு. அதற்கு ஒட்டுமொத்த அரசியல் கட்சியினுடைய ஒத்துழைப்பு தேவை. இரு கட்சிகளுமே 50-60 ஆண்டு காலமா ஆட்சி பண்ணிட்டு இருக்கு. இங்க பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கிற மிகப்பெரிய நாசகார சக்திகள் தமிழ்நாட்டிலையும் இந்தியா முழுவதும் உழவிக்கிட்டு இருக்காங்க. அதையெல்லாம் ஒடுக்குவதற்கு அடக்குவதற்கு இன்னும் கால அவகாசம் தேவை. அப்படி இந்த நாட்டில் இருந்துக்கு இந்த மண்ணுக்கு விசுவாசம் இல்லாமல் எங்கேயோ ஒரு நாட்டு மக்களுக்கு விசுவாசமாக இருந்து கொண்டு கிரிக்கெட் போட்டியிலோட பிரச்சனை பண்ணுற மக்களும் இருக்கதான் செய்கிறார்கள். அதனால இங்கே நிறைய பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனைகளை களைவதற்கு நிறைய நேரங்கள் தேவைப்படுது, காலங்கள் தேவைப்படுகிறது. அப்படி அந்த நேரத்தையும் காலத்தையும் நம்ம கொண்டு வந்து இந்தியாவை வல்லரசாக மாற்றி நம்ம பொருளாதார தன்னிறைவை அடைஞ்சால் மட்டும்தான், வளர்ந்த நாடாக அடைஞ்சால் மட்டும்தான் இலவசத்தினுடைய தேவை இருக்காது. அதுவரை இலவசம் தேவைப்படும். அதுவும் தமிழ்நாடு போன்ற வளர்கின்ற மாநிலங்கள், நம்ம மித்த மாநிலத்துக்கு முன்னோடியாக இருக்கோம். இன்றைக்கு இங்கே உள்ள பொறியாளர்கள் தான் இன்றைக்கு மிகப்பெரிய லெவலில் சாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. வெளிநாடுகளில் இங்கே உள்ள வந்து வக்கீல்கள் தான் இன்றைக்கு மிகப்பெரிய லெவலில் சாதனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்தியா லெவலில் சுப்ரீம் கோர்ட்டில் கூட இன்றைக்கு தமிழ்நாட்டு வக்கீல்கள் மிகப்பெரிய நம்ம ஆளுமை பண்ணிக்கிட்டு இருக்கான். இங்கே உள்ள டாக்டர்கள் தான் உலக லெவலில் இன்னைக்கு நம்ம வந்து கோலாச்சிக்கிட்டு இருக்கான். இங்கே உள்ள பிஸ்னஸ் மேன் தான், சிவநாடர் போன்ற பிஸ்னஸ் மேன் தான் உலக லெவலில் மிகப்பெரிய மில்லியனாக இருக்காங்க. அதனால அப்படி பெரும்பான்மை மக்களாக வளர்ந்த மக்களாகவும் இருக்காங்க, விளிம்புநிலை மக்களாக இருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய மாநிலத்தில் இன்னும் இலவசத்தினுடைய தேவை இருக்கிறது. அதனால அதிமுக இந்த மகளிர்களை ஊக்குவிக்கும் விதமா, மகளிருடைய அவங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் விதமா இந்த ப்ராடக்ட் திமுக பண்ணது மாதிரி நாங்கள் பண்ண மாட்டோம். முறையாக அவங்கள அதை செக்ரிகேட் பண்ணி யாருக்கு எவ்வளோ தர முடியுங்கிறத அந்த 2000 ரூபாயை நாங்கள் முறையாக வெற்றி பெற்றோன்னா கண்டிப்பாக அந்த 2000 ரூபாயை ஒவ்வொருடைய மகளிருக்கும் நாங்கள் வந்து வங்கி கணக்கு மூலமாக கண்டிப்பாக வழங்குவோம். அதே மாதிரி பெண்களுக்கு நிகராக ஆண்களுக்கு நாங்கள் இலவச பேருந்தும் செய்வோம். எப்படி பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சம உரிமையை நம்ம பேசுகிறோமோ, இருவரும் ஈக்குவாலிட்டியை பேசுகிறோமோ, அதே மாதிரி ஆண்கள் பெண்களுக்கு வந்து கேன்சல்லாம் பண்ண மாட்டான். நீங்கள் தேர்தல் வாக்குறுதியை பார்க்கணும். பெண்களுக்கு இலவச பேருந்து, அதே மாதிரி ஆண்களுக்கு நாங்கள் வழங்குவோம்னு சொல்லியிருக்கோம். அதனால் ஆண்களுக்கு இலவச பேருந்து நோக்கம். நாங்கள் வந்து 2 பாலினத்தையும் நாங்கள் வந்து சமமாக தான் பார்ப்போம். எப்போவுமே அதிமுக பெண்கள் மேலே மிகப்பெரிய அக்கறை கொண்டவர்கள். அதே மாதிரி நீங்கள் 2 வாக்குறுதி சொன்னீங்க. 5 லட்சம் மகளிருக்கு ஸ்கூட்டி வாங்குறதுக்கு மானியம் சொல்லியிருக்கோம். நாங்கள் ஏற்கனவே வந்து சொல்லியிருந்தோம். அதை நடைமுறைப்படுத்தினா இந்த அரசு வந்து அதை வந்து ரத்து செஞ்சிருச்சு. அதனால் மீண்டும் நாங்கள் ஆட்சிக்கு வந்ததுனால 5 லட்சம் மகளிருக்கு இலவசம் இல்லை, மானியம் 25,000 மானியத்தில் ஸ்கூட்டி வாங்குறதுக்கு பணம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்படி எண்ணற்ற திட்டங்கள் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த அரசால் நிறைவேற்றாத ரத்து செய்யப்பட்ட தாலிக்கு தங்கம், ஆடு மாடு கோழி அத்தனையும் நாங்கள் கொடுப்போம். மக்களுடைய வாழ்வாதாரம் தேவைப்படுது. ஒரு குறிப்பிட்ட இன்னும் காலகட்டத்துக்கு வரைக்கும் விலையில்லா ஆடுகளையும் மாடுகளையும் கோழிகளையும் தாலிக்கு தங்கம் எல்லாத்தையும் நாங்கள் கொடுப்போம். மக்களுடைய வளர்ச்சிக்கு என்றைக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கு உறுதுணையாக அதிமுக இருக்கும். மேம், இதை பற்றி உங்களோட கருத்து மேம்? அதாவது கஜானாவே காலி, எதுவுமே இல்லை. அதனால இலவசமும் கொஞ்சம் கொடுக்க வேண்டியது இருக்குது. மக்கள் தேவை இருக்குது. ஆனால் வந்து கஜானா காலியாக இருக்குது. ஆனால் நாங்கள் இவ்வளோ கொடுப்போங்கிறதே ஃபஸ்ட்டு முரணாக இருக்குது. திமுக வந்து கஜானாவை காலி பண்ணிடுச்சு, கோடியாக கடன் வாங்கி வச்சிருக்குன்னு சொல்கிற இவங்க
நாங்க வந்தா 2000 ரூபாய் கொடுப்போம், கூட 1000 ரூபாய் ஏத்தி கொடுப்போம், பேருந்து இலவசமா கொடுப்போம்னா அப்ப அத்தியாவசிய பொருட்கள் விலை எப்படி ஏறும்னு பாருங்க. அதுதான் நிர்வாக திறமை அப்படின்னு சொல்றாங்க. நாங்க வந்து அதையும் சமாளிப்போம் இதையும். ஏற்கனவே மாத்தி மாத்தி பசப்புரைகளை தான் நாங்க பார்த்துட்டு தானே இருக்கோம். இந்த 50-60 வருஷத்துல அதிமுக திமுக என்னென்ன பசப்புரைகள் பண்ணி ஆட்சியை பிடிச்சிட்டு எதெல்லாம் செய்யாம இருக்காங்க. 2 பேருமே கடன் வாங்கிட்டு வச்சுட்டு தான் போயிருக்காங்க. ஆனா அத்தனை பேர் எம்எல்ஏல இருந்து கவுன்சிலர் வீடு வரைக்கும் செழிப்பா தான் இருக்குது. அவங்க அவ்வளவு வளமா இருக்காங்க, அவ்வளவு வந்து பணங்கள் கொலை. இந்த அரசு என்ன சொல்லுது, அந்த அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் எல்லாம் இவ்வளவு ஊழல் பண்ணியிருக்காங்கன்னு. இந்த கட்சி இவர்களை பார்த்து என்ன சொல்லுது, இவ்வளவு நீங்க ஊழல் பண்ணியிருக்கீங்கன்னு. கடன் வாங்கி வச்சிருக்க கடனை கணக்கு பண்ணீங்கன்னா இது எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா வாங்கி வச்சிருக்க கடன்ல பாதி அங்க வருது. அப்போ இவர்கள் கடன் வாங்கி அவங்க வீடுகளுக்கு தான் அதை வந்து பதுக்குறாங்களே தவிர அதிமுகவும் சரி திமுகவுக்கும் இதுலதான் போட்டி. மக்கள் நலன் சார்ந்தோ மக்கள் அக்கறையோட மக்களுடைய பொருளாதாரத்தை உயர்த்தி அவர்களுடைய தேவையை நிறைவு செய்யற இடத்துல அவங்க இல்லை. இன்னும் 1000க்கு 2 நீ 1000 கொடுப்பியா, என்கிட்ட பாரு எப்படி தொகை வருவாங்க, கையை தூக்கிட்டு ஓடி வருவாங்க பாரு, நான் 2000 கொடுக்குறேன், உன்கிட்ட வர மக்கள் ஏன்ட்ட எப்படி வருவாங்க பாரு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு 50 அதாவது ஒரு புது கட்சி வந்து நான் நினைச்ச மாதிரி இல்லைங்க, நான் வந்து ஏதோ நினைச்சிட்டு வந்தேன், ஆனா இங்க என்னால செய்ய முடியல, நான் நினைச்ச கனவுகளை நிறைவேற்ற முடியாத அளவுக்கு இங்க நிர்வாக கட்டமைப்பு சீரழிஞ்சிருக்கு, இதை சரி பண்ண முடியல, நான் என் தோல்வியை ஒத்துக்கிறேன்னு சொன்னா கூட கொஞ்சமாவது ஏத்துக்கலாம். ஆனா ஏற்கனவே ஆட்சியில மாத்தி 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 உட்கார்ந்துகிட்டு இன்னும் நாங்க வல்லரசாக முடியாது, நாங்க சிங்கப்பூரா மாத்திர முடியுமா, இன்னும் மக்களின் தேவைகள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றது ரொம்ப வேடிக்கையா இருக்கு. நம்மளை விட மக்கள் தொகை அதிகமான சீனா, பரப்பளவு அதிகம் கொண்ட சீனா ஒருத்தர் அதை வந்து மாத்திருக்காரு. அன்பான சர்வாதிகாரம்னு ஒரு மெத்தடை கையில எடுத்து இன்னைக்கு அதை சீரு சிறப்பு. எல்லா இடத்துலயும் குறைகள் இருக்குமானா இருக்கும். மக்கள் வயிற்றுல அடிச்சுட்டு புலம்புற அளவுக்கு இருக்கக்கூடாதுன்னு தான். எப்படி இயற்கை வளம் காக்கப்படணும், அடிப்படை தேவைகள் பூர்த்தி செய்யப்படணும். அங்கேயும் ஒரு அமைச்சர் ஊழல் பண்ணுவானா இருக்கலாம், அங்கேயும் ஒரு எம்எல்ஏ ஊழல் பண்ணுவானா இருக்கலாம். நம்ம விகிதாச்சாரத்தை தான் பார்க்கணும். நீ 100 ரூபாயில 10 ரூபாய் திருடிக்கிறதுக்கும் 90 ரூபாய் திருடிட்டு 10 ரூபாய் தூக்கி போடுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இதை தான் இந்த அதிமுக திமுக செய்யுது. நீங்க உங்களுக்கான சம்பளம் 1 லட்சம் 2 லட்சம் வாங்கிக்கிறீங்க, அதுல நிறைவடையாம இது தேசிய கட்சிகளோட ஒப்பந்தங்கள் போட்டு அதுல வர கமிஷன்ல வேற மக்களை நாசமாக்கும் திட்டங்களுக்கு ஒப்பந்தம் போடுறீங்க. வயலை நாசமாக்கக்கூடிய ஈத்தேன் மீத்தேன் திட்டம் 2 பேருமே அதுக்கு ஒப்பந்தத்துல கையெழுத்து போடுறாங்க. இடைமறிக்கிறேன், தவறான மீத்தேன் ஈத்தேன் திட்டத்தில் கையெழுத்து போட்டது திமுக. அதை தடுத்து நிறுத்தி டெல்டா மண்டலத்தை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக சட்டமன்றத்தில் தீர்மானம் மத்திய அரசு ஒப்புதலை பட்டு இன்றைக்கு மீத்தேனும் ஈத்தேனும் அங்கே எடுக்க முடியாத அளவுக்கு பாதுகாக்கப்பட்ட அறிவிச்சது அதிமுக. நீங்க அதை மறைக்காதீங்க. அதிமுக ஆட்சியில நாங்க காணொலிகள்ல பார்த்தோம், இதே விவசாயிகளை எப்படி திமுக ஏவல் துறை வந்து பந்தாடிச்சோ, எப்படி இழுத்துட்டு போச்சோ, எப்படி பெண்களை இழுத்துட்டு கைது பண்ணிச்சோ அத்தனையும் பண்ணாங்க. நீங்க பேசுறீங்க, நல்லா பேசுறீங்க, உங்களை வரவேற்கிறேன். உண்மைகளை பேசுங்க. பாதுகாக்கப்பட்ட வேளாண் ஒரு இடத்துல நல்லது பண்ணிக்கிட்டு எல்லாத்தையுமே ஒரு நிமிஷங்க. 1974 மறைந்த கருணாநிதி கச்சத்தினுடைய உரிமையை தாரை வார்த்தாரு. இன்னைக்கு வரைக்கும் அதை ஸ்ட்ரக்சர் அதிமுக வழக்கு போட்டு இன்னைக்கு வரைக்கும் வழக்கு நிலுவையில் இருக்கு. அதை இந்த ஆளும் திமுக அரசு எடுத்து நடந்தது வக்கீல் அரசா இருக்கு. இது உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? மீட்க முடியல. நாங்க வழக்கு போட்டிருக்கோம், அந்த வழக்கு எடுத்து நடக்கிறது வக்கீல் அரசா இருக்கு. இதை பேசுங்க. இந்தியாவே 29 மாநிலங்கள் நீட்டை வந்து அமல்படுத்த சூழ்நிலையில அதிமுகவுக்கு வழியே தெரியல. என்னடா நாமளும் அமல்படுத்த சூழல் வந்திருக்கிற சூழ்நிலை ஒரு மிகப்பெரிய திட்டம் தமிழ்நாட்டில் வந்து எடப்பாடி அவர்கள் இந்திய அரசமைப்பு சட்டத்தான் ஆர்டிகல் 162 பயன்படுத்தி 7.5% இடஒதுக்கீடு ஏழை மாணவர்கள் கொண்டு வந்தாரா இல்லையா? அதை சொல்லுங்க. இல்ல கொரோனா காலத்துல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் நாங்க அம்மா உணவகத்தின் மூலியமா பசி ஆடுறோமா இல்லையா? சொல்லுங்க, அதை சொல்லுங்க. சொல்ல மாட்டேங்கல. அதெல்லாம் தேவை இருக்கு, இன்னும் இருக்கு. என்ன சொல்ல வரேன், நீங்க எல்லாருமே சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிறீங்கன்னு தான் சொல்ல வரேன். இதேதான் திமுகவை சொல்லுவோம். நீங்க திமுக ஐயா கிட்ட பேசுறீங்க, பெண்களுக்கு சமத்துவம் கொண்டு வந்தோம், நான் வந்து சொத்துரிமை கொண்டு வந்தோம். நான் பேசும்போதே தெளிவா சொல்லிட்டேன். திமுக எங்களுக்கு எதிர்கட்சி மட்டும் இல்ல, எங்களுக்கு எதிரி கட்சி. எப்பவுமே நாங்க எதிர்கட்சியை தான் பார்ப்போம். அப்படின்னு சொல்லிட்டா இருங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, அதாவதுங்க நீங்க வந்து நாங்க வந்து இன்னமும் சமூகம், சமத்துவ நிதி,
இது சமநீதி, அதை சமூக பார்க்க நீதி. மாட்டீங்க, அதனால சொல்ல மாட்டீங்க. இருங்க, இருங்க. அநியாயத்திலையும் கொஞ்சம் நேர்மையாளர்கள். இருங்க. இவங்க சொன்னது நாங்க அந்த மாதிரி பொய்யே பேச மாட்டோம். அப்படியெல்லாம் இல்ல, இவங்க பொய் பேச மாட்டாங்க. ஏன்னா இவங்க சொல்றது பொய்ன்னு உங்களுக்கு தெரியும். இல்ல, இருங்க. ஒரு சின்ன ஒரு புள்ளி நேர்மை என்ன நீங்க தெரியுமா? இருங்கம்மா, இருங்கம்மா. காலத்திலேயே இல்ல, ஆசிரியர்கள் உங்களை போராடினாங்க. வரவேற்கிறேன். உங்க காலத்திலே இல்ல, செவிலியர்கள் நீங்க போராடினாங்க. இன்னும் பல உங்க நீங்க காலத்திலேயும் நீங்க பல நவீனப்படுத்துங்க போராட்டங்கள் அரசியல். இருங்கம்மா. செஞ்சாங்க. இல்ல இவங்க கண்டுக்கல. அதேதான் திமுக என்ன செஞ்சுச்சு, நான் கண்டுப்போம். இல்ல, நாங்க சீமான் வந்து அண்ணன் எடுத்துப்போம். சீமான்ட்ட சொல்லி கொஞ்சம் பேசணும். அரசியலை நீங்க நவீனப்படுத்துங்கன்னு சொல்றேன். இல்ல நான் உங்களை பேசும்போது நான் பேசல, நான் ஓகே, சொன்னேன். நீங்க ஓகே. சொன்னதுல இருந்து தான் சொல்ல வரேன். இல்ல அரசியல் இதே நவீனப்படுத்துங்க. போராட்டங்கள் இப்ப இதே நீங்க போராட்டங்கள் சொல்றதெல்லாம் இவங்க முற்போக்கு அரசு அரசியலா இருக்கு. கேளுங்க. முற்போக்கு இல்ல முற்போக்கு அரசியலா இருக்கு. அப்பெல்லாம் 2 நிமிஷம் அப்பெல்லாம் இல்ல, கிடையாதுங்க. 2 நிமிஷம் சொல்லி நீங்க முடிச்சிடறேன். வந்து மக்களை இல்லங்க. பிச்சைக்காரங்களா வச்சிருக்கிறது இல்லங்க, தான் முற்போக்கு. இல்லங்க, ஒரு நிமிஷங்க. நாங்க வந்து நாங்க ஆழ்ந்து சிந்திச்சு இது நாங்க பண்றோம். அன்னைக்கு எம்ஜிஆர்னு ஒரு மாமனிதர், மனித கடவுள் இல்லைன்னா நாங்க இருங்க, முற்போக்குன்னு தமிழ்நாட்டுல நீங்க எதை சொல்றீங்க? தமிழ்நாட்டுல முற்போக்குன்னு கல்வி புரட்சி எதை ஏற்பட்டுமா? இருங்க, நீங்க கல்வி புரட்சி முற்போக்குன்னு எதை ஏற்பட்டு நீங்க சொல்லுங்க? இன்னும் எப்படின்னா ஆடு மாடு மாநாடு நடத்துறது, அப்ப- கடல் மாநாடு அப்ப உங்க நடத்துறது, ஆட்சியில- நீங்களும் பிச்சைக்காரத்தனமான அரசியல் தான் பண்றீங்க. நான் இருங்க, பேச அது ஒரு தேவை இருக்கா? இருங்க, ஆமா, இருக்குங்க. தேவை இருக்கா? அன்னைக்கு இருங்க, என்ன பேச அன்னைக்கு ஒரு முடியல. மரியாதைக்குரிய நாம் தமிழருடைய ஒருங்கிணைப்பாளர் ஒரு IAS மாணவர்கள்ட்ட போய் பேசுறாரு. ஒரு மாணவர் கொஸ்டின் கேட்கறான், இன்னமும் எங்களை வந்து குழல் தொழில் செய்யறதுக்கு நீங்க அவரால பதிலே சொல்ல முடியல. இருங்க, அது இருங்க, கிடையாது. இருங்க. ஆமா, நானும் வளர்ப்பேன், நீங்க யார் வேணாலும் பேசுங்க, வளர்க்கலாம். நவீன ஆந்திரால அரசியல் பேசுங்க. போனாலும் வளர்க்கறாங்களா? இப்ப இருங்க, ஆந்திரால- நவீன அரசியல் பேசுங்க. நவீன அரசியல் நான் நீங்க பேசுறேன். இன்னமும் மக்களை கொண்டு நீங்க பின்னோக்கி இழுத்து போனா என்ன? பின்னோக்கி இல்லங்க, அது வாழ்க்கை. தேவை இல்ல. உங்களுக்கு பின்னோக்கி நீங்க இல்லைன்னா, விவசாயத்துல பசிங்கிறது இருங்க, பசி பிற்படுத்தணுமா? விவசாயத்துல புரட்சின்னு சொல்லுங்க. நான் கனடா மாதிரி விவசாயம் பண்ணி சொல்லுங்க, அமெரிக்கா மாதிரி விவசாயம் பண்ணி சொல்லுங்க, பிரிட்டன் மாதிரி விவசாயம் பண்ணி சொல்லுங்க. அத சொல்லாம நான் இன்னமும் ஆட்டுக்கு மாட்டுக்கு மாநாடு நடத்துறேன், கடல்ல போய் மீன் பிடிக்கிறேன். நீங்க பேச விடுங்க. என்ன இது அரசியல்? நீங்க வந்து நியாயப்படுத்தி வேற பேசுறீங்க. நான் எங்க கையில என்ன வச்சிருக்கா? நீங்க வெறுங்க, நீ எப்படி வேணா ஆட்டலாம். நாங்க பார்த்து தான் ஆட்ட முடியும். நாங்க மக்கள்கிட்ட போறோம், களத்துல இருக்கா, பேச விடுங்க. மக்களுடைய உண்மை தெரியுது, மக்களுடைய பிரச்சனை தெரியுது. பேச விடலன்னா நீங்க பேசுங்க, நீ பேசுங்க. அதாவது பிரிட்டன் இதெல்லாம் விவசாயம் சொன்னார்ல, அது என்ன விவசாயம் சொல்லுங்க. அதான் நாங்களும் செய்யணும்னு சொல்றோம். நாங்களும் அதே விவசாயத்தை சொல்றோம். அப்ப இவங்க ஆட்சியில வந்தா வேளாண் துறை அமைச்சர் இல்லன்னு ஆக்கிடுவாங்களா? பால்வளத்துறையை எடுத்துருவாங்களா? இவங்களுக்கு நீ உண்மையை பேச மாட்டேங்கல. நவீன அரசியல்னா என்ன? கழுதைகிட்ட இருந்து பால் எடுக்கிறதா? இதே மாட்டி விவசாயிகளை என்ன பண்ணணும்? விவசாயத்துறைய மறுசீரமைப்பு பண்ணணும். மறுசீரமைப்பு பண்ணணும். சரி, நாங்க 4 வருஷமா எடப்பாடியார் ஆட்சியில 4 வருஷம் எடப்பாடி ஆட்சியில பயிர் இன்சூரன்ஸ் கொடுத்தான், விவசாயிகளை வாழ வச்சான். இந்த 4 வருஷமா பயிர் இன்சூரன்ஸ் கொடுக்கல. நீங்க என்ன கருணாநிதி MK ஸ்டாலின் போய் கூட்டு போட்டு போராட்டல திமுக பாராட்டுறோமா? என்ன பேசுறீங்க? ரெண்டே ஒரே தராசுல வச்சு உங்களோட பேசலையே. கடந்த 6 மாசமா உங்களுக்கு நிலைப்பாட்டுல மாற்றம் இருக்கு. நீங்க பாக்கல, அதுக்கு முன்னாடி பேசிட்டு இருக்கீங்க. இந்த 6 மாசமா என்னைக்கு மரியாதைக்குரிய அண்ணன் சீமான் அவர்கள் முதலமைச்சர் வீட்டுல போயிட்டு வந்தாரோ அவங்கள்ட்ட மாற்றம் இருக்கு. அரசியல்ல நீங்க புத்தர் மாதிரி புனிதர் மாதிரி பேசாதீங்க. நீங்க வச்சிருக்க புத்தரா புனிதரா? ஆமா, அப்படிதான் பேசுறீங்க. நீங்க திமுக பேசுங்க, அண்ணா திமுக எல்லாம் நாங்க ஊழல்வாதி அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க காணொளி பாருங்க. ஸ்டாலின் அவர்களை சந்திச்சுட்டு வந்து அவர் வீடு தாண்டி முக்கல வந்து அப்புறம் என்ன நீங்க எங்க வீட்டுல அண்ணா திமுக கட்சியில எச்சியல் எடுத்தோம்னா நீங்க பின்னாடி வச்சு அளவு பாக்குறீங்க. அப்புறம் நீங்க புத்தர் புனித வேஷம் போடுறீங்க. எங்க நீங்க வச்சிருக்கீங்க. நீங்க புதுசா அரசியல் ஏற்றுமதி பண்றீங்களா இல்ல இறக்குமதி பண்றீங்களா? நவீன விவசாயத்தை பத்தி தான் பேசுறோம். நாங்க பிறகு என்ன விவசாயத்தை பத்தி பேசுறோம்? ஆளுங்கட்சி இன்னைக்கு 4 லட்சம் கோடி ஊழல் தமிழ்நாட்டுல உள்ள அத்தனை துறைகளையும் மிகப்பெரிய 4 லட்சம் கோடி ஊழல். நீங்க அவங்க பேச விட்டாதான் சார் அவங்க பேச முடியும். இவ்வளவு நேரம் அவர்கிட்ட பந்தாடிட்டு தான் உட்கார்ந்துருக்கோம். பேசுங்க. விவசாயத்துல நவீன இத அவங்களும் புகுத்துறாங்க. அண்ணன் சீமான் அவர்களும் அததான் சொல்றாரு, நவீனத்தை தான் பேசுவாரு. அவர் என்ன சொல்லியிருப்பாரு? அந்த வெளிநாடுகள்ல எளிதாக ஈஸியா அறுவடை பண்ற கருவிகள் நாமளும் இறக்குவோம், நாமளும் அதை பண்ணுவோம். மனிதர் படிச்சுட்டு வந்து வேலை பாரு, உனக்கு வேளாண் துறையில நீ படிச்சிருக்கியா? வேளாண் அதுக்கு சொல்லுங்க. இந்த ஆட்சியில என்ன அநியாயம் நடக்குது, போன ஆட்சியில என்ன நடக்குது சொல்லுங்க. அது எல்லாமே எடுத்து உரைச்சு
பல போராட்டங்களை அவங்க சொல்லாங்க. பண்ணிட்டு தான் இருக்காங்க. போன முறை வேளாண் துறை நம்ம போன 4 வருஷம் ஆட்சியில நாங்க பவர் விடர் வந்து மானியத்துல கொடுத்தா, டிராக்டர் மானியத்துல கொடுத்தா, இல்ல ஸ்டாலின் அவர்களும் வந்து அந்த போர்லாம் வந்து வழங்குறதுக்காக இலவசமா கொடுத்தாரு. போர் வந்து மானியத்துல போடுறது கொடுத்தா. இந்த 4 வருஷமா ஒண்ணுமே விவசாயத்துறையும் அப்படியே செல்லத்து போய் கிடக்கு. அதை பேச மாட்டேங்கல. அததான் சீமான் அவர்களும் நீங்க இப்ப பேசுறாங்க. அதிமுக சார்பில் வந்திருக்கீங்க, உங்க குறைகளை பேசுறோம். அவர்கிட்ட பேசும்போது அவர்கிட்ட அதுதான் பேசுறோம். பேசுங்க, நீங்க பேசுங்க. எல்லாத்தையும் பாருங்க, பேசுங்க. நீங்க என்ன மட்டுமே பாத்துட்டு இருக்க. ஓகே, பேசு நல்லா பேசுறீங்க, பேசுங்க. நீங்க திமுக காரர்னா திமுகவை பத்தி பேசுவோம், அந்த குறைகளை பேசுவோம். நீங்க அதிமுக சார்பில் வரும்போது நீங்க என்ன தப்பு செஞ்சீங்கன்னா நான் பேச முடியும். இல்ல, எங்களுடைய நிறையும் பேசணும், குறையும் பேசலாம். அவங்க ஒரு எதிர்க்கட்சியா இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது உங்களோட தேர்தல் அறிக்கைகளை பேசுறதா அண்ணன் சீமான் அவர்கள் எடப்பாடியார் செய்த அந்த 7% இதை பெருமையா பேசியிருக்காங்க. அண்ணன் சீமான் அவர்கள் நேரில் பார்த்து ஒரு கோரிக்கை வச்சதை நிறைவேற்றினாருங்கிறத பெருமையா சொல்லதான் செய்யறாங்க. என்னைக்குமே நியாயமா தான் பேசுவாங்க. நீங்க ஒரு நிமிஷமா, நீங்க வந்து நாட்டுல வந்து கொள்ளையடிச்சு ஒரு 4 லட்சம் கோடி ஆசியாவிலே பணக்கார குடும்பத்தையும் ஒரு விவசாயி எடப்பாடியும் ஒன்னா பேசாதீங்க. 90% கொள்ளையடிச்ச டீம் எங்களை ஒன்னா பேசுனா அப்படின்னு நாங்க ஒண்ணு புத்தர் நாங்க புத்தராவோ புனிதாவோ எங்களை காட்டிக்கொள்ள அங்கொன்று இங்கொன்று அண்ணாதிமுக தவறு இருந்திருக்கா. ஆனா தமிழ்நாட்டைய உங்களுக்கு போட்டியே யார் அதிகமாக ஊழல் செய்வது, அதுல இருந்து எப்படி அதான் எங்களையும் திமுக ஈக்குவல் படுத்துறீங்களா? அதான் பிரச்சனை. இல்ல 4 லட்சம் கோடி கொள்ளை நீங்க நல்லவங்களா இருந்தீங்கன்னா சரி ஓகே பேசுங்க. நீங்க நல்லவங்கன்னு நிரூபிக்கலாம். எப்படி தெரியுமா? நாங்க இனிமே வந்தா டாஸ்மாக மூடுவோம்னு ஒரு உறுதியை கொடுக்கலாம். ஏன்னா நீங்களும் தான் ஆரம்பிச்சீங்க, நீங்களும் அதுலதான் சம்பாதிச்சீங்க. அந்த ஒரு உறுதியை கொடுக்கலாம். இது மாதிரி ஈத்தேன் மீத்தேனுக்கு இனிமே வாய்ப்பே இல்லை, எந்த நாசகார திட்டமும் இனிமே என்னுடைய ஆட்சியில நடக்காதுன்னு ஒரு தேர்தல் அறிக்கையை கொடுக்கலாம். மலை வளம் மண் வளம் காக்கப்படும். இனிமே ஒரு கல்லு கூட கேரளா பார்டருக்கு என் நாட்டுல இருந்து போகாது. இனிமே இருக்கிறத சரி பண்ணுவோம், இனிமே மணல் கொள்ளை நடக்காதுன்னு சொல்ல முடியாது. இவங்க சொன்னாங்க இல்லையா, நாங்க வந்து அந்த போராட்டத்துக்கு வந்து போய் தலையை நுழைக்க மாட்டோம், நாங்க வந்து இதுக்கெல்லாம் போய் நின்றுவிட்டு பாசாங்கு பண்ண மாட்டோம்னு. இவங்க அநியாயக்காரங்க தான், ஆனா அதுலயும் இவங்க நேர்மை பிடிச்சிருக்கும்பாங்கல்ல. அது மாதிரி எப்படின்னா, இவங்க ஆட்சி காலத்துலதான் இந்த போராட்டங்கள்லாம் வெடிக்குது. எது விவசாய நிலங்கள் பறிக்கப்படுது வெடிக்குது, இதே மணல் கொள்ளைக்கு எதிராக செவிலிரிய எல்லாருமே போராடுறாங்க. போராடி கைவிட்ட நிலையில தான் இவரு வில்லாதி வில்லன் வந்து என்ன தேர்தல் அறிக்கை கொடுக்குறாரு. நான் வந்தா உங்களுக்கு நிரந்தர பணி அது இதுன்னு ஆசையை காட்டி அவ்வளோ தேர்தல் அறிக்கை கொடுத்து இன்னைக்கு வரைக்கும் அதை செய்யலை. இப்போ 2 பேருமே சமமாயிடுறாங்க. இந்த திமுக என்ன பண்ணோம், அநியாயம் பண்ணாலும் அநீதியா போய் அநியாயம் பண்ணாத மாதிரி பாசாங்கு பண்ணோம். இவங்க கிட்ட அநியாயத்திலேயும் ஒரு சின்ன நேர்மை என்னன்னா, இவங்களுக்கு கொஞ்சம் உறுத்துது, நாமளும் தான் இவங்களை கண்டுக்கல, நம்ம ஆட்சியிலையும் தான் இவங்க போராடினாங்க, நாம போய் எதுக்கு நடிச்சுக்கிட்டு இருக்கணும், பணத்தை 2000 ரூபாய் கொடுத்துட போறோம், பேருந்து இலவசம்னு சொல்ல போறோம், இன்னும் வரிசையா இலவசங்களை அள்ளி விட போறோம், மக்கள் ஓட்டு போட்டுற போறாங்க அப்படிங்கிறதானே தவிர இவங்க ஆட்சியில தான் இவ்வளவு சீர்குலைப்பும் நடந்ததுங்கிறத மறந்துடுறாங்க. என்ன அது கொஞ்சம் ஓவரா நடிக்கும், இவங்க கொஞ்சம் அடக்கி வாசிச்சுக்கிட்டு கொஞ்சம் தன்னில யோசிச்சுப்பாங்க. நம்ம காலத்துல இவ்வளவு ஊழல் இருந்தது, நம்மளாலதான் இந்த மக்கள் போராட்டமே பண்ணாங்க, தவறு இருக்குன்றதுனாலதான் வாயை மூடிக்கிட்டு கொஞ்சம் நம்ம அம்பலப்பற்ற வேண்டாம், திமுக மாதிரி ஓவர் ஆக்ட் பட்டம் வாங்கிட வேண்டாம், கொஞ்சம் அடக்கி வாசிப்போம். அவர் சொல்ற மாதிரி மக்களின் நாடி துடிப்பு தெரியுது. இன்னைக்கும் தேவையுடன் 1000 ரூபாய்க்கு கையேந்துகிற கூட்டமா தான் நாம வச்சிருக்கோம். இது வாயை பிளந்துட்டு வந்துரும், இது போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு மக்களுக்கான தலைவன் இலவச பணமா கொடுக்கறதுலயோ பொருளா கொடுக்கறதுலயோ ஒரு நிர்வாகத்தோட எதுக்காக அவரை தலைவரா தேர்ந்தெடுக்கிறோம்? சிறந்த நிர்வாகத்தை கொடுங்க. முதல்வரோட வேலை இலவசம் கொடுக்கறது இல்லை. என் பிள்ளைக்கு நான் இலவசமா பாக்கெட் மணி கொடுக்கறதுல என்னோட கவனத்தை கொடுக்க கூடாது, கெட்டு சீரழிஞ்சு போயிடும். பாக்கெட் மணிங்கிறது என்னைக்காவது ஒரு நாள் அவனை குஷிப்படுத்த, 4 பேரை போல ஒரு டீ சாப்பிடுப்பா, இன்னைக்கு ஒரு பர்கர் வேணா சாப்பிடுன்னு பாக்கெட் மணி கொடுக்கறதுக்கும் பாக்கெட் மணியாலே அவனை குளிர்விச்சோம்னா அவன் வந்து ஒரு சமூக விரோதியா தான் ஆவான். ஒரு பேரண்டோட கடமை என்னது? ஒழுங்கான ஆரோக்கியமான சாப்பாடு. வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் சொல்றீங்களா? ஆமா, இப்ப வந்து இலவசத்திலே மயங்கிருவாங்க. அந்த 1000-2000 குடிகாரர்களுக்கு போகும். இதே திமுக கணக்கு தான், டாஸ்மாக்கு தான் அது வரப்போகுது. திருப்பி இப்படியே போகுது. அவங்க பாட்டுக்கு பஸ்ல பேருந்துல பயணம் பண்றதையே ஒரு பெரிய இதா ஸ்லாகிக்கக்கூடிய இனமா தமிழ் இனத்தை மாத்தி வச்சிருக்காங்கன்னா அதை நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்போ இந்த இலவசங்கள் கொடுக்கறதுல, நான் என் பிள்ளைக்கு பாக்கெட் மணி கொடுக்கறதுல என்னோட புத்தி போகக்கூடாது. என் பிள்ளைய நல்லா வாழ வைக்கணும்னா அவனுக்கு தேவையானதை செய்யணும், அடிப்படை வசதிகளை அவனுக்கு செஞ்சு கொடுக்கணும். எப்படி
பண்ணி கல்வியை கொடுக்கணும், நான் ஃபீஸ் கட்டணும், அவனை வந்து நல்ல விதமாக சாப்பாடு போடணும், வளர்க்கணும். அவன் காலூன்றி வளர ஆரம்பிச்ச பிறகு அவன் சம்பாதிப்பான், நமக்கு சாப்பாடு போடுவான். இதுதான் தலைவருக்கும் உள்ள அழகு. சிறந்த நிர்வாகத்தை நீ சரி பண்ணு. ரோடை நீ நல்லா போட்டுட்டேன்னா நீ வந்து மக்கள் அவசரப்பட வேண்டியது அவசியம் இல்லை. வரியை நீ குறைச்சிட்டேன்னா அவனுக்கு காசு மிச்சமாகும். நீ எல்லாத்தையும் கூட்டிடுற, ஒரு வீடு கட்ட முடியல, இன்னைக்கு வரி எல்லாமே கூடியது. ரோடு போட்ட அடுத்த நிமிஷமே பாலமா வருது. இவங்க ரோடை ஏன் தெரியுமா சீரா போட, வெள்ளக்காரன் போட்ட ரோடு கூட நல்லா இருக்குது. ஆனா இந்த அதிமுக திமுக போட்ட ரோடு ஒரு மாசத்திலே கலந்துறோம்னா இவங்க இதை தான் ஆசைப்படுறாங்க. ஏன்னா அப்பதான் திருப்பி கான்ட்ராக்ட் வரும், அப்பதான் திருப்பி அதில் ஒரு கமிஷன் அடிக்க முடியும். அப்படிங்கிறது தான் சிறப்பா போடணும்னா அந்த விதிமுறைகள் படி போட வேண்டியதானே, போட மாட்டாங்க. இது 2 ஆட்சியிலையுமே இப்படிதான் நடக்கிறது. ஸோ நிர்வாகங்கிறது நீ சிறந்த நிர்வாகத்தை கொடுத்து மக்களை வாழ வைக்கணுமே தவிர இலவசம் கொடுத்து மக்களை ஒரு வந்து பிச்சைக்காரர்களாவே வச்சிருக்கிற மனப்போக்கா மாத்துங்க. அது சத்தியமா நல்லதுக்கே இல்லை. இவங்க கொடுக்குற இலவசம் கவர்ச்சிகர திட்டங்கள். அப்ப அடுத்து விஜய் வந்து பைக்கு கொடுப்பேன், கார் கொடுப்பேன்னு சொன்னா நம்ம கிண்டல் அடிக்க கூடாதுல்ல. அவர் அதோட எக்ஸ்ட்ராவா கொடுக்கணும் தானே அவர் நினைப்பாரு. அதனால இல்ல அதுவுமே அவர் வந்து இலவசம் சொல்லவே இல்லையா, வாழ்வாதாரத்தை உயர்த்தவும் அந்த அளவுக்கு அப்படின்னு தான் அது குறிப்பிட்டாரு. அவர் சொல்ல வந்தது அதுதான். அதுக்கப்புறம் ஆனா புரிஞ்சு இல்ல எதிர்கட்சிகள் தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்க, ஆளும் கட்சியும் தவறாக அது அவர் அந்த உள்நோக்கத்துல தான் சொன்னாரு. சொல்லும் அதுக்காக அவர் கார் கொடுக்க போறதில்ல. மேபி பைக் கொடுக்கலான்னு ஒரு தேர்தல் அறிக்கை விடலாமான்னு ஒரு முன்னோட்டம் பார்த்திருப்பாரு. அப்புறம் அவர் நடிச்ச படத்துல இருந்து காட்சிகள் எல்லாம் எடுத்து போட்ட உடனே கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டு நான் இதை தான் சொன்னேன்னு சொல்ல வந்தாரு. அப்படி எல்லாரும் இப்படி ஒரு கவர்ச்சி அரசியல் பண்ணக்கூடாது. நீங்க சிறந்த கட்டமைப்பை உருவாக்குங்க, ஊழல் செய்யாம மக்களுக்கான உண்டான எல்லாத்தையும் செய்யுங்க. ஆட்டோமேட்டிக்கா அவங்க ஓட்டு போட போறாங்க. அதான் இலவசங்கிறது தேவையில்லாத ஒண்ணு, மக்களை வந்து மயக்கிற ஒண்ணு. மக்களை மயக்காதீங்க, சேவை செய்யுங்கன்னு சொல்றோம்.